இன்றைய வசனம் பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். நன்றி ஏசப்பா. கர்த்தரை விசுவாசித்து தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் இரட்சிப்பு நிச்சயம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இன்று யாரேனும் ஒருவர் துன்பக் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கலாம். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? என்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்க யாரும் இல்லையா? இந்த துன்பம் விடாமல் என்னை வாட்டி வதைக்கிறதே, உதவ யாரும் இல்லையா என்று யாருடைய மனதெல்லாம் கலங்கி இருக்கிறதோ, நொந்து இருக்கிறதோ, தங்கள் இருக்கரம் கூப்பி அப்பா என்று கூப்பிட்டு முழு விசுவாசத்துடன் தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது அன்பின் பிதா நமக்காக மனமிரங்கி நம்மை இரட்சிப்பார். நமக்கு நிலையான வாழ்க்கை அருள்வார். அவரே இயேசு மீட்பார். நமக்கு புதியதோர் நல்வாழ்க்கையை கொடுக்க வல்லமையானவர். இந்த வாக்குத்தத்தம் சத்தியமானது. இது உங்களுக்கானது. ஆமேன்.